அன்புள்ள டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய ஆரோக்கியம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? மருந்தில் இருந்தா, உடற்பயிற்சியில் இருந்தானா? கிடையாது. உணவில் இருந்து தான் ஆரம்பிக்குது. உணவே மருந்து அப்படிங்கிறது தான் சித்தர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த உண்மையான ஒரு ஆரோக்கிய மந்திரம்னே சொல்லலாம். துரதிர்ஷ்டவசமாக பாரம்பரியமாக நமக்கு இருந்த அந்த உணவே மருந்துங்கிற கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து உடல்ல ஏற்படுகின்ற நோய்களுக்காக நாம் தேடுகின்ற பெரும்பாலான விஷயங்கள் இன்றைக்கு மருந்துகள் சார்ந்து இருக்கிறதுனாலதான் உடல் ஆரோக்கியம் மருந்துகள் சாப்பிட்டு கூட நன்றாகாத, சரியாகாத, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு நிகழ்ச்சி முழுக்க முழுக்க வீட்டு சமையலறையில் நம்முடைய தோட்டத்தில் நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும். என்னதான் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மருத்துவ முறைன்னு சொல்லக்கூடிய மாடர்ன் மெடிசன், இன்றைக்கு எமர்ஜென்சி மெடிசன்னும் தீர்க்க முடியாத நோய்களுக்கான சிகிச்சைகள்னு நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட அந்த சிகிச்சைகளுடைய ஒரு இணை மருந்தாக, துணை மருந்தாக எவ்வாறு உணவு நமக்கு உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கையுடைய அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில இன்றைக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைய நாம் என்ன செய்யணும்? கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய நோயாக நம்ம பார்க்கிறோம். இதய நோயும், ஜீரண கோளாறுகளும், வாயு தொந்தரவும் நிறைய இருக்கிறத பார்க்கிறோம். எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது உணவின் மூலமாக வருவது கிடையாது. உறுப்புகளுடைய செயல்பாடு குறைவதனாலும், உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறையிறதுனாலும், இது எல்லாத்துக்கும் மேல ஜீரண மண்டல கோளாறுகளால் ஏற்படுகின்ற நோயாகத்தான் இன்றைக்கு கொலஸ்ட்ரால் நம்ம பார்க்கிறோம். இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைய கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்ப நம்ம பார்ப்போம். ரத்தத்தில் உள்ள கொழுப்பு குறைய கஷாயம் தேவையான பொருட்கள் 14 பொருட்கள் தேவை. பூண்டு, பெருங்காயம், சுக்கு, வால்மிளகு, இந்துப்பு, ஓமம், ஏலக்காய், திப்பலி, மிளகு, ஜீரகம், திரிபலா, வெட்பாலை அரிசி, அதிவிடயம் மற்றும் வாயு விடங்கம். ரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரைய கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அளந்து வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் 300 மில்லியை நான் சேர்க்கிறேன். முதல்ல பூண்டு 2 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்க்கிறேன். பெருங்காயம் 2 கிராம், சுக்கு 2 கிராம், வால் மிளகு 2 கிராம், இந்துப்பு 2 கிராம், ஓமம் 2 கிராம், ஏலக்காய் 2 கிராம், திப்பிலி சூரணம் 2 கிராம், மிளகு சூரணம் 2 கிராம், சீரகம் 2 கிராம், திரிபலா 2 கிராம், வெட்பாலை அரிசி 2 கிராம், வாயு விடங்கம் 2 கிராம், அதிவிடயம் 2 கிராம். மொத்தம் 14 பொருட்கள். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல நமக்கு சுலபமா கிடைக்கக்கூடியதுதான். அது மட்டும் இல்ல, பூண்டு, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் நம்ம வீட்டு சமையல் அறையில் உள்ளது. பொதுவா கொலஸ்ட்ரால் நோய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படின்னு சொல்லி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைப்பதற்காக இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. ஆனா கொலஸ்ட்ராலுடைய உருவாக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஜீரண மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்குது. நம்முடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய உடலுடைய வளர்சிதை மாற்றம் சீராகும் போது, ஈரல் சுரக்கக்கூடிய அமிலங்கள் சீராகும் போது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள், தேவையற்ற கொழுப்பு சத்துக்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம்தான். அந்த வகையில நீண்ட காலமாக கொழுப்பு சத்துக்காக மருந்துகள் சாப்பிடுபவராக நாம் இருந்தாலும் கூட இந்த ஒரு குடிநீரை, இந்த ஒரு தீநீரை தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புல நல்ல மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, ஜீரண மண்டலம் சார்ந்த நோய்கள், வாயு தொந்தரவு சார்ந்த நோய்கள், ஈரல் பலவீன நோய்கள் அனைத்துமே பெரிய அளவுல மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்கலாம். ரத்தத்தில் கொழுப்பு குறைய கஷாயம் ரெடியாகிவிட்டது.
இந்த கஷாயத்துடைய மருத்துவ குணங்களை விவரமாக நாம் பார்ப்போம். உணவே மருந்து இல்லைங்களா? உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றியும், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள் எவ்வாறு நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் என்னுடைய 25 வருட அனுபவத்தில் நிறைய விஷயங்களை இணையத்திலும் இந்த மாதிரி வீடியோக்களிலும் நான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நமக்கு உடல்ல நோய்கள் ஏற்படும் போது நம் மனதில் ஏற்படுகின்ற கவலையும், அந்த நோய் தீருமா தீராதா, இந்த நோய்க்கான தீர்வு வெறும் மருந்துகள் தானா, இன்றைக்கு தீர்க்க முடியாத நோயோடு நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இதை தீர்ப்பதற்கு ஏதேனும் எனக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வகையான சிரமங்களோடும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தீரக்கூடிய நோய், தீர்க்க முடியாத நோய், அதே போல குணப்படுத்த முடியாத நோயின்னு சொல்லக்கூடிய சாத்தியம், கிருச்சர சாத்தியம், அசாத்தியம்னு சொல்லக்கூடிய, யாப்பியம்னு சொல்லக்கூடிய 4 வகையான நோய்கள் நமக்கு ஏற்படும் போது ஏண்டா வாழறோம் அப்படிங்கிற ஒரு சிரமம் மனதில் ஏற்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம் வயிறு சார்ந்த, செரிமானம் சார்ந்த உபாதைகளை நீக்கக்கூடிய ஒரு அழகான மூலிகை தீநீரை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு அழகான மூலிகை தீநீர் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற சிரமமாக இருக்கக்கூடிய நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல், வயிறு புண், குடல் புண் மற்றும் வாயு தொந்தரவுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறது பார்க்கணும். நம்ம உடம்புல நான் சொல்லக்கூடிய 10 அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா நீங்க உடனடியாக இந்த தீநீரை சாப்பிடணும். முதலாவது அறிகுறி பசியின்மை. காலையில் உண்ட உணவு மாலை வரையிலும் செரிக்காம இருக்க மாதிரி ஒரு சூழல். உணவை பார்த்தா சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா சாப்பிட உட்கார்ந்தோம்னா 2 வாய் 3 வாய்க்கு மேல உணவு நமக்கு பலன் வயிற்றுக்குள்ள போக முடியாத ஒரு நிலை இருக்கு. அதுக்கு மேல சாப்பிட முயற்சி செஞ்சோம்னா ஒரு உமட்டல் வருது. சரி, பசிக்கல, சாப்பிட முடியலன்னு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா மீண்டும் பசி வருது. சாப்பிட முயற்சி செஞ்சா சரியா சாப்பிட முடியல. ஸோ இந்த அறிகுறி உங்களுக்கு இருக்கா? முதல்ல பாருங்க. 2வது, காலையில் உண்ட உணவு மாலை வரை ஏப்பமாக, புளித்த ஏப்பமாக வந்து நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது. காலையில் ஒரு 2 இட்லி சாப்பிட்றோம், மத்தியானம் பசி இல்லை, சாயந்தரம் ஒரு ஏப்பம் வரும்போது அப்படியே சாப்பிட்ட அந்த இட்லியோட வாசனை புளித்து போய் நமக்கு வர்றது பார்க்குறோம். அப்பா என்ன சொல்றதுனே தெரியலங்கிற அளவுக்கு வேதனை, நெஞ்சு எரிச்சலோடு அந்த புளிப்பு ஏப்பம் வரும்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் திக்குமுக்காடி போகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். 3வது, இன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவு செரித்தாலும் கூட, வயிறு காலியாக இருந்தாலும் கூட, வயிற்றுடைய மேற்புறத்துல ஒரு கனமான தன்மை, ஒரு ஹெவினஸ் இந்த அப்டமன் சொல்லுவோம். வயிற்றுல கையை வச்சு பார்த்தா பொதுவா நம்ம ஒரு மலம் கழித்த பிறகு அல்லது உணவு உண்பதற்கு முன்பு நம்ம வயிறு எவ்வளவு காலியா இருக்கும், அந்த மாதிரி காலி இல்லாமல் நமக்கு வயிறோட மேல் பகுதியில ஒரு கடுமையான ஒரு கனத்தன்மை இருக்கிறத பார்க்க முடியும். என்னதான் உணவு சாப்பிடாமல் காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருந்தாலும் கூட நமக்கு அந்த சிரமம் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? இந்த அறிகுறி இருந்தாலும் இந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 4வது, அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனை. காலை எழுந்தவுடன் ஒரு முறை, மீண்டும் அரை மணி நேரம் கழித்து ஒரு முறை, திருப்பி மதியம் ஒரு முறை, அல்லது மதிய உணவுக்கு பின்பு அல்லது முன்பு ஒரு முறை, திருப்பி மாலை ஒரு முறைன்னு ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை மீண்டும் மீண்டும் மலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டே இருப்பது. சரி, மலம் கழிப்பதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு கொலனோஸ்கோபி, எண்டோஸ்கோபி எது செய்து பார்த்தாலும் எந்த விதமான சிரமமும் கிடையாது. இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சார்ந்த நோயாக இருக்கலாம்னு அதுக்கென்று மருந்துகள் கொடுக்கப்பட்டாலும் கூட, மருந்துகள், உணவு கட்டுப்பாடுகள், இது ஒத்துக்கொள்கிறது இது ஒத்துக்கொள்ளவில்லைன்னு குழப்பமான ஒரு மனநிலையிலே நாம் இருந்தாலும் கூட, அந்த மருந்துகள் கூட உதவி செய்ய முடியாத அளவுக்கு சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 5வது, ரொம்ப முக்கியமானது வயிறு புண். இன்றைக்கு அல்சர்னு சொல்லக்கூடிய நோய். ஒரு தண்ணீர் குடித்தால் கூட உடனே உமட்டி எனக்கு வாந்தி வருகிறது. என்ன உணவை நான் சாப்பிட முயற்சி செய்தாலுமே எனக்கு மிகப்பெரிய அளவுல வாந்தி ஏற்படுகிறது, வயிறு வலி ஏற்படுகிறது. வெறும் வேக வைத்த சோறு, வேக வைத்த புடலங்காய், வெறும் பாசிப்பருப்பு, இந்த 3 விஷயம் மட்டும்தான் நான் சாப்பிட்றேன். அல்லது தயிர், புளிக்காத தயிர் எடுத்து அந்த தயிரோடு சேர்த்து உணவை சாப்பிட்றேன். இட்லி சாப்பிட்டா கூட நான் தயிர் தொட்டு தான் சாப்பிட்றேன். காரத்தை பார்த்தாலே, பச்சை மிளகாயை கொண்டு நான் சமையல் செய்தாலே எனக்கு வயிறு எரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற வயிறு சார்ந்த தொந்தரவுக்கு இந்த குடிநீர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். வாயு தொல்லை.
காலையில எழுந்துற உடனே டாய்லெட் போன உடனே வயிறு கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கு சார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிச்சதுல இருந்து டீ குடிச்சதுல இருந்து எதை நான் செய்ய ஆரம்பிச்சாலுமே வயிறு உப்புசமாகி என்னை பாடாய்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு பாருங்க. அதுவும் இன்றைக்கு நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடியது. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, மதிய உணவு சாப்பிட்ட உடனே பேண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப டைட் ஆயிடுது, நான் கொஞ்சம் ஒரு பட்டில் பேண்ட்டை லூஸ் பண்ணாதான் எனக்கு சரியா இருக்கு. மாலை அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு நல்லா முக்கி உள்ள இருக்கக்கூடிய டாய்லெட்ல உட்கார்ந்து உள்ள இருக்க கேஸ் எல்லாம் வெளியில அனுப்பணும்னா கொஞ்சம் சுமாரா இருக்கு. திருப்பி நைட்டு சாப்பிட்டுட்டு போய் படுத்தனா என் வயத்துல ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி கேஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அவர்களுக்கும் இந்த ஒரு கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. கொலஸ்ட்ரால் நோயின்னு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரங்களால் ஏற்படுகின்ற நோய்கள், இதய நோய் ஏற்படுவதற்கும், பக்கவாத நோய் ஏற்படுவதற்கும், தைராய்டு நோய் ஏற்படுவதற்கும், உடல் எடை அதிகமாக இருப்பதற்கும் இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுவது எது? ரத்தத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கொழுப்பு தேவையற்ற கொழுப்பாக இருப்பதுதான். ட்ரைகிளிசரைடு சார்ந்த கொழுப்பு சத்துக்களுடைய மாற்றம், HDL LDL சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள், டோட்டல் கொலஸ்ட்ரால் மற்றும் LDL சார்ந்த சதவீதத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள்லாம் இன்றைக்கு இதய நோயை கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஏற்கனவே சர்க்கரை நோய் மற்றும் இதய நோயுடைய தலைமை நாடாக எது இருக்குன்னு பார்த்தா இந்தியாவை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கொலஸ்ட்ரால் சார்ந்த சிரமங்களுக்கு மருந்துகள் சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 160 பேருக்கு முறையான மருந்துகள் இருந்தாலும் கூட இந்த கொலஸ்ட்ரால் நோய் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அதை மாற்றுவதற்கும் உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்றாக வழக்கமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அலோபதி வகை மருந்துகளோடு ஒரு இணை மருந்தாக, துணை மருந்தாக, ஒரு தீநீராக நமக்கு பயன்படக்கூடிய ஒரு குடிநீர் இதுன்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும்னா, இன்றைக்கு பசியின்மை, ருசியின்மை அப்படிங்கிறது இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறத பார்க்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட பிடிக்காத குழந்தைகள் கடை உணவுகளையும் ஓட்டல் உணவுகளையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த ஓட்டல் உணவுகளும் கடை உணவுகளும் உடல்ல ஏற்படுத்துகின்ற நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவு இருக்கிறத பார்க்கணும் இல்லையா? அப்ப நோய்களற்ற வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யும் போது, குறிப்பாக குழந்தைகளுக்கு இன்றோ நாளையோ இல்ல அடுத்த வருடமோ இன்னும் 50 வருடத்திலோ சர்க்கரை நோயோ இதய நோயோ புற்றுநோயோ வரக்கூடாது அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு நிறைய உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் நம்ம குழந்தைகளுக்கு முயற்சி செய்தா கூட, குழந்தைங்க பெருதுவா சொல்லக்கூடியது என்ன? அம்மா பண்ணி கொடுத்தா எனக்கு டேஸ்டே இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால நான் சாப்பிட்றது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தைகளை கொண்டு போய் நம்ம ஹாஸ்டல்ல சேர்க்கிறோம் படிப்புக்காக, மேல் படிப்புக்காக. ஹாஸ்டல்ல கொடுக்கக்கூடிய உணவுகள் அதைவிட மோசமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு நிலை வரும்போது அதோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முயற்சிகள், அவர்களுடைய பசியின்மை, ருசியின்மை, உணவின் மேல் இருக்கக்கூடிய நாட்டமின்மை தீர இது ஒரு சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். எப்படி குழந்தைகள் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக உணவு சாப்பிடுவதில் இருக்கிறார்களோ, அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய 60 வயது 70 வயது இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக எது இருக்கிறது? அந்த குழந்தைகள் போலவே இவர்களும் உணவின் மேல் நாட்டம் இல்லாமல், அவருக்கு சக்கரை நோயாளியா இருப்பாங்க, ஆனா இனிப்பு மேலதான் பிரியும். உப்பு நோயாளியாக இருப்பாங்க, உப்பு மேலதான் பிரியும். காரம் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், அசைவம் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லும் போது அவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் அந்த உணவுகளை அவர்கள் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிடித்த உணவுன்னு சொல்லக்கூடிய அந்த பசி ருசி சார்ந்த சிரமங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் தேவையான மாற்றம் அப்படின்னு வரும்போது கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எதை கொண்டு இந்த குடிநீரை நம்ம செய்யறோம்? பூண்டு, பெருங்காயம், சுக்கு, வால்மிளகு, இந்துப்பு, ஓமம், ஏலக்காய், திப்பலி, மிளகு, ஜீரகம், திரிபலா, வெட்பாலை அரிசி, அதிவிடயம் மற்றும் வாயுவிடங்கம் 14 பொருட்கள் இதுக்கு தேவை. ஆனா இந்த 14 பொருட்கள்ல வெறும் 4 பொருட்கள் தான் நீங்க மூலிகை கடையில வாங்கணுமே தவிர மீதி இருக்கக்கூடிய 10 பொருட்களும் நம்ம வீட்டு சமையல் அறையில உள்ளதுதான். பூண்டு, பெருங்காயம், ஓமம், ஏலக்காய், திப்பலி, மிளகு, ஜீரகம், இது எல்லாமே நம்மளுடைய வீட்டில் உள்ளதுதான். மற்றவை உங்களுக்கு சுலபமாக நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த 14 பொருட்களையும் ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து
300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதாச்சாரங்கள் குறைந்து போவது மட்டுமல்ல, உடலுடைய செரிமான மண்டலம் சார்ந்த சிரமங்களும் செரிமான மண்டல ஆரோக்கிய குறைபாடினால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பசியின்மை ருசியின்மை சார்ந்த சிரமங்களும், உடல்ல எடை கூடுதல், வாய்வு தொந்தரவால் உணவு நெஞ்சு எரிச்சல் சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வாயிலிருந்து ஆசன வாய் வரை ஏற்படுகின்ற நோய்கள், உதாரணத்துக்கு வாய்ப்புண், உணவுக்குழல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஸ், வயிறு புண், குடல் புண், இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்படுகின்ற பித்தப்பையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மற்றும் கற்கள், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், மூல நோய், பௌத்திர நோய், ஆசனவாய் வீக்கம், வாய்வு தொந்தரவு, நெஞ்சு எரிச்சல் வரை கிட்டத்தட்ட 15 வகையான நோய்களால் போராடி கொண்டிருப்பவர்களுக்கும், நீண்ட காலமாக கொழுப்பு சத்துக்களுடைய சத்து குறைபாடு அல்லது மிகைப்பாடு சார்ந்த நோய்களுக்காக மருந்துகள் எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த இரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரைய கஷாயம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இதை ஒரு மூலிகை தீநீராக தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வரும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் யோசிப்பாங்க, சார் 14 பொருட்களை போட்டு நான் எப்படி சார் கஷாயம் பண்றது? சுலபமான வழி சொல்லுங்க சார். இதற்கு சுலபமான வழி அமிர்தல்ஸ் மாத்திரைகள். இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகளுடைய பயன்களை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகள் வாயிலிருந்து ஆசனவாய் வரை ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களுக்கும், வாயிலிருந்து ஆசனவாய் வரை ஏற்படுகின்ற எல்லா விதமான பலவீனங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகளை காலை 2, மதியம் 2, இரவு 2 அல்லது காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்புங்கிற மாதிரி 2 மண்டல காலம் 100 நாட்கள் சாப்பிடும்போது இந்த வயிறு உப்புசம், வாய்வு தொல்லை, ஜீரண கோளாறு, இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதாச்சார மாறுதல்கள் வரை ஏற்பட்டு உடல் நல்ல ஆரோக்கியம் அடைவதை பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. அதே போல இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டி சோசியல் மீடியால பகிர்ந்து வாய்வு தொல்லை, ஜீரண தொல்லை மற்றும் உணவு குழல் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நல்ல செய்தி கொண்டு சேர்க்க முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோ பற்றி அல்லது இந்த ப்ரிப்பரேஷன் பத்தி அல்லது அமிர்தல்ஸ் மாத்திரைகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என்னோட கேள்வியாக அல்லது உங்களுடைய வினாவாக கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது அதற்கு பதில் சொல்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.